இட்லி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். கல் தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த கார சட்னி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த காஞ்ச மிளகாயில் இருக்க விதையை வந்து எடுத்துருங்க. இதை போல் 2ஆக கட் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்க விதை வந்து இப்படி கொட்டிக்கும். இந்த விதை வந்து வேஸ்ட் ஆக்காமல் மாடியில் தோட்டம் இருந்ததுன்னா ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா நமக்கு பச்சை மிளகாய் வந்துடும். இல்லை நல்லா ஒரு காரமாக சட்னி வேணும்னா நம்ம இந்த விதையாடே அரைக்கலாம். நான் வந்து ஒரு 3லேருந்து 4 மிளகாய் தான் விதை எடுக்க போகிறேன். மற்ற மிளகாலாம் வந்து அப்படியே தான் அரைக்க போகிறேன். இப்போ இது எடுத்துடலாம். ஒரு பவுலில் இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துருங்க. வெதப்பான சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஏன்னா வந்து நல்லா மசியாக அரைக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி ஊற வச்சோமா சீக்கிரமாக மசிஞ்சிடும். கொஞ்சமாக புளி எடுத்து நான் வந்து ஒரு கோலி சைஸ் புளி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டோமா. 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். நல்லா கொஞ்சம் ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். ஊற வச்ச காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துடலாம். கூடவே ஊற வச்ச புளியும் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 10 பல்லுக்கு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்க்காதீங்க, சீக்கிரமாக மசியாது. பாருங்கள் விதையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிடணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அதனால தான் வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நேரம் ஊற வச்சோமா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் வந்துடும். நம்ம ஊற வைக்காமல் அரைச்சோமா கொஞ்சம் விதையாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் இந்த கார சட்னி வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும். அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப கூடுதலாக இருக்கும். இப்போ ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இது நல்லா செவந்து வரட்டும். கொஞ்ச நேரம் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வர டைமில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கூடவே ஒரு 3 சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு 20 பீஸ் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. இந்த கார சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து நம்மக்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கின பூண்டு. ஏற்கனவே வந்து நம்ம பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் பூண்டு வந்து கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்குங்க. இது 2 சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த டைமுக்கு நல்லா வதங்கி வர டைமில் நல்லா பொடியை நறுக்கின கறிவேப்பிலை இதை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டால் போதும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நம்ம 2 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மிளகாய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த சட்னி. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்புலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். டக்குன்னு நம்ம வெளியே போகிறோன்னா இட்லி செஞ்சு எடுத்துக்கின்னு சைட் டிஷ்ஷாக இந்த சட்னி எடுத்துக்கினாலே போதும். வெளியே எடுத்து போய் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, ரொம்ப குறைச்சி வைங்க. நான் வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் விட்டுருக்கேன். நடுவில் எடுத்து கிளறி விட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதை போல தான் இருக்கணும். சட்னி வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துடணும். நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து ஃபுல்லாக நல்லா சுண்டிடணும். இந்த டைமில் நம்ம பொடியில் இருக்கிற வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இது கூடவே கட் பண்ணி கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதோட வாசனை பச்சை வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லாவே ஒரு டேஸ்டான ரொம்ப ஈஸியான கார சட்னி ரெடி. இந்த கார சட்னி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.